ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் சென்ட்ராய்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது ஒரு 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 பாடியில செர்டைன் பாயிண்ட்ல தான் ஹோல் வெயிட் வந்து ஆக்ட் ஆகும். அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த பாயிண்ட் வழியாக தான் அந்த வெயிட் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அந்த பாடியில் ஃபுல்லா. இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. எ பாயிண்ட் விச் த டோட்டல் வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ். சென்ட்ராய்டுங்கிறது ஒரு ஒரு ஏரியால வந்து ஒரு பாயிண்ட் ஆக்ட் ஆகுறது தான் சென்ட்ராய்டு. ஓகேங்களா? ஒரு ஏரியா ஆஃப் த பிளான்ல வந்து ஒரு certain பாயிண்ட் ஆக்ட் ஆகுறது தான் சென்ட்ராய்டு. ஓகே, a point in which the total area of the plane or lamina acting. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் மாடுலஸ். செக்ஷன் மாடுலஸ்ங்க வந்து எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா z is equal to moment of inertia by distance of outermost layer. moment of inertia நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? I. நெக்ஸ்ட் வந்து distance of outermost layer வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? y max. அப்ப செக்ஷன் மாடுலஸ் z is equal to I by y max. நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா k. k is equal to root of I by a. k is equal to root of I by a. இல்ல அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. I மினிமம் எவ்வளோ, மொமெண்ட் I மினிமம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா a k ஸ்கொயர். a k ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து parallel axis theorem, perpendicular axis theorem. parallel axis theoremக்கு ஃபார்முலா வந்து IAB is equal to IG plus AH square. IGங்கிறது moment of inertia. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிளஸ் ஏங்கிறது ஏரியா, அந்த பாடியோட ஹோல் ஏரியா பிளஸ் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? the sum of the moment of inertia. அப்ப ஐஜிங்கிறது moment of inertia, சம்ங்கிறது பிளஸ் about first axis through CG of the product of the area of the body and the square of the first distance between the two parallel axes. IAB is equal to IG plus AH square. Next, perpendicular axis theorem. The sum of its inertia about two perpendicular axes concurrent with the first axis and lying in the plane of body. ரெண்டு இனர்ஷியாவை எக்ஸ் ஆக்சிஸ்ல உள்ள இனர்ஷியாவையும் ஒய் ஆக்சிஸ்ல உள்ள இனர்ஷியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஆட் பண்றது தான் வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். அப்ப IZZ is equal to IXX plus IYY. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இதுல வந்து எது கேட்பாங்கன்னா இந்த மேல உள்ள சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்ட்ராய்டு, செக்ஷன் மாதிரி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், இது ரிப்பீட்டடா வந்து கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சம் கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டு அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ, செக்ஷன் மாடுலஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் செக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்ல வந்து எக்ஸ் பார் என்னன்னா பிரெத் பை 2, ஒய் பார் வந்து டெப்த் பை 2 கிராஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நெக்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IXS வந்து BD கியூப் பை 12, IYY வந்து அதே வந்து D வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும், B வந்து பின்னாடி போயிடும். அப்ப DB கியூப் பை 12. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் ஆஃப் மாடுலஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து BD ஸ்கொயர் பை 6. அப்போ ஒய் ஆக்சிஸ் பொறுத்து B ஸ்கொயர் D டிவைட் பை 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹாலோ ரெக்டாங்கிள். ஹாலோ ரெக்டாங்கிள் வந்து இப்போ வந்து எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கேபிட்டல் B டிவைட் பை 2. கேபிட்டல் பினா லாங்கர் பிரெத், கேபிட்டல் னா லாங்கர் டெப்த். அடுத்து ஒய் பார் இஸ் ஈக்குவல் D by 2. IXS is equal to moment of inertia BD cube minus DB cube divided by 12. IYY is equal to DB cube minus DB cube divided by 12. இதே வந்து moment of inertia னா அங்க ஸ்கொயர் வராது, கியூப் வரும். BD cube minus BD cube divided by 6 ன்னு வரும். அங்க கியூப் வரும், ஸ்கொயர்னு இருக்கு, அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து எக்ஸ் பாருக்கும் ஒய் பாருக்கும் A by 2. இது IXS IYY வந்து A power 4 divided by 12. செக்ஷன் மாடுலஸ் வந்து A cube divided by 6. நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள். எக்ஸ் பார் வந்து B by 3, ஒய் பார் வந்து H by 3 from base. இதே வந்து செக்ஷன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து IXS IYY வந்து BH cube divided by 36.
செக்ஷன் மாடல்ஸ் வந்து BHS ஸ்கொயர் டிவைடட் பை 24. நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள். சர்க்கிளுக்கு வந்து எக்ஸ் பாரும் ஒய் பாரும் D/2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து IXSக்கும் IYYக்கும் 5D⁴ டிவைடட் பை 64. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் மாடலஸ் வந்து ZXS ZYY எவ்வளோனா 5D³ டிவைடட் பை 32. ஓகேங்களா. பாக்கி உள்ள ஃபார்முலாலாம் ஐ பேஸ் இதெல்லாம் லைட்டாக ஓரலாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து தான் கண்டிப்பாக வரும். நீங்கள் நினைக்கலாம் நான் ஏன் ஃபுல்லாக சொல்லாமல் லைட் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வரும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நான் அதை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வரும். ஓகே, இன்னும் ஒரே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஒரே ஒரு டாபிக் தான் பேலன்ஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.